ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. எஸ், நம்மளோட ஈரமன ரோஜாவே ஹீரோயின் கேபி மறுபடியும் சீரியல் எப்போ வருவாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். அதே மாதிரி கண்ணான கண்ணே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாரு ராகுல் ரவி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகரும் கூட. ஆல்ரெடி ஒரு 2 சீரியல் வந்து சன் டிவிலேயே ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக சன் டிவியில் மறுபடியும் இவர் வந்து கிளம்புறங்கிறாரு. நான் கேபி வந்து விஜய் டிவியில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னா, சன் டிவியில் ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காங்க இந்த ஜோடி. உண்மையிலேயே பெரிய சர்ப்ரைஸ் தான். கேபியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ராகுல் ரவி, கேப்ரில்லா இவங்க 2 பேரும் பேர் பண்ணி சன் டிவியில் ஒரு புது சீரியல் வந்து நடிக்கிறாங்க. அது சீக்கிரமாகவே சன் டிவியில் லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க பேர் பண்ணி நடிக்கிற அந்த புது சீரியல் வந்து ஆல்ரெடி நம்மளோட சன் டிவிலேயே ஒரு சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வானத்தை போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆரா கிரியேஷன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த புது சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்குது ராகுல் ரவி மறுபடியும் சன் டிவி சீரியலுக்கு வர்றது. அதே மாதிரி கேபி வந்து அவர் கூட பேர் பண்ணி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான ஒரு சந்தோஷம். மறுபடியும் ஒரு கம்பேக் சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஜோடி நம்ம சன் டிவியில் வரப்போகிறாங்க. உண்மையிலேயே நம்பர் 1 சீரியலில் பேர் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். கேபியோட ரசிகர்களுக்கும் ராகுல் ரவியோட ரசிகர்களுக்கும் இது செம்ம பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன இந்த புது சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.